ஹே ஹால் பிரைஸ் த லார்ட். குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஓகே. நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் பழகுவாங்க. நம்ம போகிற போக்குக்கு இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரவங்களா தான் இருப்பாங்க. ஆனாலும் நம்ம முதுகு பின்னாடி குத்துறவங்க தான் நிறைய பேர். ஓகே. நம்ம முதுகு பின்னாடி குத்துனவங்கள ஒருத்தர் பைபிளில் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு சூப்பராக ஒரு இடத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. யோசேப்பு யோசேப்புன்றவர் ஒரு செல்ல பிள்ளை வீட்டுக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை. அந்த கூட பிறந்தவங்க அத்தனை பேர் இருக்காங்க. கூட பிறந்தவங்க இருக்கும்போது ஆனால் ரொம்ப செல்ல பிள்ளையாக அவர் இருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது அவரை பார்த்து பொறாமப்பட்டு அவர் ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே தள்ளி விடுறாங்க. ஆனாலும் அந்த கூட பிறந்தவங்களில் ஒருத்தன் சொல்கிறான், இவனை ஏன் நம்ம தள்ளி விடணும், நம்ம வேறு தேசத்துக்கு காசுக்காக விற்றுடுவோம் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த காசுக்காக விற்கும்போது 30 வெள்ளிக்காசு கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கிக்கிட்டு தன்னோட கூட பிறந்தவனையே அவங்க மற்ற தேசத்துக்கு வித்துடுறாங்க. அந்த வித்த தேசத்தில் போயிட்டு அவர் அடிமைத்தனத்தில் இருக்கார். ரொம்ப அடிமைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருக்கார். கஷ்டப்பட்டாலும் கடவுளை நம்பிக்கையோடு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கடவுள் எனக்கு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கு. அந்த இடத்துல பண்ணாத தப்புக்காக அவர் ஜெயிலுக்குள்ளேயும் போகிறாரு. அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல அவர் இன்னும் மன நொந்து ஏசப்பா கிட்ட கேட்க தான் செய்கிறாரு. அவர் பழி வாங்கணும்னு யாருக்கிட்டையும் நினைக்கல. ஆனால் எனக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்க மட்டும்தான் கேட்குறாரு. அந்த ஜெயிலுக்குள்ளே போனவே தான் அது பெரிய அதிகாரியாக மாற்றுறதுக்கான ஒரு வழியாக அவருக்கு அமைஞ்சிச்சு. அந்த இடத்துல கடவுள் அவரோட டைமை கொடுத்து அவருக்கு பெரிய அதிகாரி ஆகிறதுக்கான ஒரு சான்ஸே கொடுத்து அவர் அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு பெரிய அதிகாரியாகவும் மாற்றுறாரு. யாரெல்லாம் குழியில் அவரை தள்ளினாங்களோ, யாரெல்லாம் முதுகு பின்னாடி குத்துனாங்களோ அவங்க எல்லாருமே அவர்கிட்ட திரும்பி அவர்கிட்ட நிற்கிறாங்க ஹெல்ப்புக்காக. எஸ், நம்ம லைஃப்லேயும் அப்படிதாங்க. இன்றைக்கி வேணால் நம்ம எல்லார் முன்னாடியும் கீழே இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கடவுள் கண்டிப்பாக நமக்காக இறங்கி வருவார். அப்போது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வளர்ந்துருப்போம். அதனால் எப்போவுமே உங்கள் ட்ரஸ்ட்டையும் உங்களோட வேவை மட்டும் மாற்றாதீங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களோட பாதையை ரொம்ப அழகாக நடத்திட்டே போங்க. நான் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு பாசிட்டிவான தாட்ஸோட ஒரு வேவை எடுத்து வைங்க. ஓகேவா? காட் பிளெஸ் யூ ஆல்.